ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கிறோம், கேட்கிறோம், அதனை சிந்திக்கிறோம், அதனை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த ஆசைப்படுகிறோம், முயற்சிக்கிறோம் என்று சொன்னால், இந்த பாக்கியம் அல்லாஹ் தான் விரும்புகின்ற மனிதர்களுக்கு, அல்லாஹ் அவன் நேசிக்கின்ற மனிதர்களுக்குத்தான் கொடுக்கப் போகிறான் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம் என்றால், இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்த வேண்டும். நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனூடாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளத்தை சுத்தப்படுத்துவோம் என்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய உள்ளம், அந்த உள்ளம் சீர்திருந்தி விட்டால் அந்த மனிதன் சீர்திருந்தி விடுவான். உள்ளம் விட்டு போய்விட்டால் மனிதன் கெட்டு நாசமாகி போய்விடுவான்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு. அது சீர் பெற்று விட்டால் அந்த மனிதன் முழுக்கவும் சீரடைந்து விடுவான். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. அது கெட்டு போய்விட்டால் முழு உடம்பும் கெட்டு போய்விடும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அதுதான் அலா வஹியல் கல்ப், அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளம் என்று சொன்னார்கள். மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது. எங்கு இருக்கிறது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்லி காட்டினார்கள், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. தன்னுடைய நெஞ்சு பகுதியை சுட்டிக்காட்டி, இறையச்சம் என்பது இங்கேதான் இருக்கிறது, இறையச்சம் என்பது இங்கேதான் இருக்கிறது, இறையச்சம் என்பது இங்கேதான் இருக்கிறது என்று தன்னுடைய நெஞ்சு பகுதியை சுட்டி காட்டினார்கள். எனவே மனிதனுடைய இறையச்சத்தை சுமந்திருக்கின்ற உள்ளம் நெஞ்சு பகுதியிலே இருக்கிறது. அதற்குத்தான் நாங்கள் இதயம் என்று சொல்லுகின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாகவே மனிதனுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த இதயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி சாதாரணமாக நாங்கள் யோசித்து பார்த்தால் அது ஆரோக்கியமாக செயற்படும் வரையிலேதான் மனிதனுடைய உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. அது செயலிழந்து விட்டால் மனிதனுக்கு உலகத்திலே வாழ முடியாது. அது பழுதடைந்து விட்டால் இரத்த ஓட்டங்கள் வீணாகிவிடும். அங்கிருந்து இரத்தம் சரியாக புஷ் பண்ணப்படவில்லை என்றால் மனிதனுக்கு வாழ முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துவிடும். எனவே சாதாரணமாகவே இன்றைக்கு வைத்தியங்கள் வளர்ந்து ஆய்வுத்துறைகளெல்லாம் மேலோங்கி இருக்கின்ற இந்த காலத்திலே நபிகளாருடைய அந்த நபிமொழியை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் அது 100க்கு 1000 வீதமே மனிதனுடைய உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் உள்ளம் சீரடைவது மனிதனுடைய உலகத்தின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் உள்ளத்தின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் அந்த இதயம் என்பது சீர் பெறுவது அவசியமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் எங்களுடைய உடம்பிலே வைத்திருக்கக்கூடிய அந்த சதை துண்டு உள்ளம் அது சீர்பெருமாக இருந்தால் மனிதன் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழலாம். அது கெட்டு போய்விட்டால் மனிதன் நாசமாகி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உண்மையை எப்படி சொல்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. வபைனஹுமா உமூருன் முஸ்தபிஹாத்துன். ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையிலே சந்தேகத்துக்கிடமான குழப்பமான பல விடயங்கள் இருக்கின்றன. லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ். மனிதர்களில் அதிகமானவர்களுக்கு அதிலே தெளிவிருக்காது. அது ஹலாலா ஹராமா தெரியாது. ஹலால் தெளிவு செய்யலாம், ஹராம் தெளிவு விட்டு போடலாம். இரண்டுக்கும் இடையில் ஹலாலா ஹராமா சந்தேகத்துக்கிடமானது, நல்லதா கெட்டதா தெளிவில்லாதது. இப்படி சந்தேகத்துக்கிடமானவைகள் அதிகமாக இருக்கின்றன. அதை அதிகமான மனிதர்கள் அறிந்து கொள்ளவும் மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தார வழிமுறையை பாருங்க. யார் தெளிவில்லாத சந்தேகத்துக்கிடமானவைகளை தவிர்ந்து கொள்கிறாரோ அவர் தன்னுடைய மார்க்கத்துக்கும் தன்னுடைய மானத்துக்கும் பாதுகாப்பு எடுத்துக்கொண்டார். வமன் வகா ஃபி ஷுபுஹாத்,
யார் சந்தேகத்துக்கிடமானவைகளில், சந்தேகம் என்றால் என்ன? ஹலாலா ஹராமா, நல்லதா கெட்டதா, செஞ்சா பாவம் கிடைக்குமா நன்மை கிடைக்குமா தெரியா, அப்படிப்பட்ட விடயங்களை தவிர்ந்து கொண்டவர் தன்னுடைய மார்க்கத்துக்கும் மானத்துக்கும் பாதுகாப்பு எடுத்துக்கொண்டார். யார் சந்தேகம்தானே அப்படின்னு செய்கிறாரோ வக்கஅ ஃபில் ஹராம், அவர் ஹராத்திலே விழுந்து விடுவார். கர்ராஇ யர்ஆ ஹவுலல் ஹிமா யூஷிகு அன் தகஅ ஃபீஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணம் சொல்றாங்க. வேலியை சுத்தி ஒரு ஆடு மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆடு என்ன செய்யும்? வேலிக்கு வெளியே உள்ளதை சாப்பிட்டு சாப்பிட்டு போய் வேலி உள்ளுக்கும் தலையை போட்டு சாப்பிடும். அது மாதிரி தான் இன்றைக்கு சந்தேகம் தானே சந்தேகம் தானேன்னு செய்கிற மனிதன் ஹராத்துல போய் விழுவான் அப்படின்றாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சந்தேகத்துக்கு இடமானது எங்கே உருவாகிறது? சந்தேகத்துக்கு இடமானதை செய்ய வேண்டும் என்று எங்கிருந்து தூண்டுதல் கிடைக்கிறது? உள்ளத்தில் வருகிற ஊசலாட்டம் தானே. ஹலால் ஹராம் தெளிவு, குர்ஆன் ஹதீஸை வச்சு இதை ஹராம் முடிவெடுத்துட்டோம், அதை செய்வோம், இதை செய்ய மாட்டோம். சந்தேகத்துக்கு இடமானது என்று வரக்கொள்ள சந்தேகம் தானே அப்படின்னு செய்யத்தானே ரெடி ஆகுறோம் நாங்க. ஆனால் ஒரு முஃமின் சந்தேகம்டா செய்யப்படா, அதை விட்டு ஒதுங்கோணும். அதில் தான் ஒரு முஃமினுக்கு நலவு இருக்கிறது, ஒரு மனிதனுடைய மானத்துக்கு பாதுகாப்பு இருக்கிறது, மார்க்கத்துக்கு நலவு இருக்கிறது. எனவே எதில் தெளிவில்லையோ அதில் ஒரு மனிதன் என்ன செய்யப்படாது, தண்ட கையை போடக்கூடாதுன்றது இஸ்லாத்துல அடிப்படை. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, அலா வ இன்ன லிகுல்லி மலிகின் ஹிமன், அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு கோட்டை இருக்கிறது, பாதுகாப்பு எல்லை இருக்குதா இல்லையா? பொதுவாக இந்த நாட்டில் கூட சில இடத்தை அடையாளப்படுத்தியிருப்பாங்க, இது பாதுகாப்பு பிரதேசம், இதற்கு நினைச்ச மாதிரி வரப்படாண்டு. இருக்குதா இல்லையா? இருக்குது. அலா இன்ன ஹிமல்லாஹி ஃபீ அர்திஹி மஹாரிமஹு, இந்த பூமியில அல்லாஹ்வுடைய கோட்டை எது? அல்லாஹ் தனக்கென்று பாதுகாப்பு எல்லையாக எடுத்துக்கொண்டது எது? மஹாரிமுஹு, அல்லாஹ் எதனையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அதுதான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஹராம் என்று வந்துட்டா அது என்ன தெரியுமா? அல்லாஹ் தனக்கென்று ஏற்படுத்தி கொண்ட எல்லை. இந்த எல்லையுள்ளுக்கு யாரும் வரப்படா. அது செஞ்சா மனுஷனுக்கு உலகத்தில் நடவு நடக்குமா, கெடுதி நடக்குமா, அதெல்லாம் தேவையில்ல. அல்லாஹ் அந்த எல்லையுள்ளுக்கு வரவானம்னா அதுதான் ஹராம். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, நாய் இருக்குது. நாய் வளர்க்கலாமா? நாய் இறைச்சி சாப்பிடலாமா? நாயை வீட்டுக்குள் எடுக்கலாமா என்றால் இந்த மூணையும் உலகத்தில் அதிகமானவங்க செய்கிறாங்க. நாய் வளர்த்து யாரும் அழிஞ்சி போகல, நோயாளியாகல, அப்படித்தானே? உலகத்தில் அதிகமானவங்க நாய் வளர்க்குறாங்க. நாய் இறைச்சி சாப்பிட்டு யாரும் செத்த வரலாறு இல்லை. நாயை வீட்டுள்ளுக்கு எடுத்து வீடு நாசமாகி போன வரலாறு இல்லை. ஆனால் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? உலகத்தில் அதிகமான மனிதர்கள் வளர்க்கின்ற நாயை நீங்கள் வளர்க்க வேண்டாம். ஏன் காரணம்? வளர்க்க வானம். அல்லாஹ் அவனுடைய கோட்டையின் ஒரு கல்லாக வைத்து விட்டான். வளர்க்குதா உங்களுக்கு? நான் அதை செய்ய மாட்டேன். பன்றி ஹராம் தானே? ஹராம். நாங்கள் என்ன பண்ணுறோம்? பண்டியில் வந்து ஒரு கிருமி ஒன்று இருக்குதாம். அந்த கிருமியை எவ்வளவு சூடேற்றினாலும் அதை என்ன செய்யாதாம், செத்து போகாதாம். எனவே அது மனித உடம்புக்கு தீங்க கொண்டு வருமாம். எனவே அதை பாவிக்கப்படா. இது எங்களுக்கு தேவையில்லை, இது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்? உலகத்தில் அதிகமான மனிதர்கள் விரும்பி சாப்பிடுகிற மாமிசம் பன்றி இறைச்சி.
அதிகமானவர்கள் பாவிக்கின்ற உயர் ரக கொழுப்பு பன்றியிலிருந்து எடுக்கப்படுது. உலகத்தில் அதிகமான மனிதர்கள் வளர்ப்பது பன்றி. பன்றியோட சேர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் பெரிய ஒரு கூட்டம் வாழுதா இல்லையா? எல்லாரும் நோயாளியாவி அழிஞ்சி நாசமாய் போகல. பன்றியில இருக்கா இருக்கா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. எங்களை படைச்ச ரப்பு அல்லாஹ் பன்றியை அவனுடைய கோட்டையின் எல்லைக்குள் கொண்டு வந்து இதை நெருங்காதே, அவ்வளவுதான். விளங்குதா? ஹராத்தில் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் உண்டு? விபச்சாரம் விபச்சாரம் செஞ்சால் எய்ட்ஸ் வருமாம். எய்ட்ஸுக்கு மருந்து இல்லையாம். நாங்க எய்ட்ஸ் கிட்ட போறோம்ல, அப்படியா? இல்லை, எங்களுக்கு அந்த நோய் முக்கியம் இல்லை. ஏண்டா இஸ்லாத்தில் ஒரே நேரத்தில் 4 திருமணம் முடிக்கலாம், 4 மனைவிமார் ஒரு ஆணுக்கு வச்சுக்கலாம். 4 பேரோட வாழ்ந்தால் எய்ட்ஸ் வருமா? சுலைமான் நபி 100 பெண்மணிகளை வைத்திருந்தார்கள், நோய் ஒன்றும் வரல. இன்றைக்கும் உலகத்தில் பெரிய ஒரு கூட்டம் விபச்சாரத்தில் மூழ்கி இருக்குது. எல்லாருக்கும் எய்ட்ஸ் வரல. நோய் முக்கியம் இல்லை. படைச்சவன் ரப்பு சொன்னான், உன்னுடைய மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் நெருங்காதே. தன்னுடைய கோட்டையின் அதை கொண்டு வருவன். நான் முக்மின், அல்லாவுக்கு கட்டுப்படுறவன். அல்லாட கோட்டையுள்ளுக்கு அல்லாஹ் எதை கொண்டு வந்து வைத்தானோ அதை நான் செய்ய மாட்டேன். விளங்குதா உங்களுக்கு? ஹராத்தில் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் உண்டு? எனவே அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பு எல்லையாக, தன்னுடைய கோட்டையாக எடுத்துக்கொண்டது. வேறு யாரும் இதற்குள் வரக்கூடாது என்று தடை விதித்த எல்லைதான் ஹராம் என்பது. இதை சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதனுடைய உடம்புக்குள் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீர்பெற்று விட்டால் முழு உடம்பும் சீர்பெறும், அது கெட்டு போய்விட்டால் முழு உடம்பும் கெட்டு போய்விடும். அதுதான் உள்ளம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஹராத்தை செய்யறதுக்கு எது காரணமா இருக்கு? மனித உடம்புல ஹராத்தை செய்யறதுக்கு எது காரணமா இக்கி? எது காரணமா இக்கி? மனித உள்ளத்தில் வரக்கூடிய தூண்டுதல், அந்த ஊசலாட்டம். பண்டி கொழுப்பு நல்ல ருசியாமேடா, சும்மா திண்டு பார்ப்போமே. எங்களுக்கு ஐடியா தார எது? எது ஐடியா தார? உள்ளம். நல்ல படம் ஒன்று வந்திக்காம், பார்க்கணும். தெரியும் ஹராம். அந்நிய ஆன பார்க்கப்படா, அரை குறை ஆடையோட ஆடுறத பார்க்கப்படா, மார்க்கத்துக்கு முரணான காட்சிகளை பார்க்கப்படா. ஒரு ஆம்புல அந்நிய பெண்ணை பார்க்கப்படாது, ஒரு ரசித்துக் கொண்டு பார்க்க கூடாது. இஸ்லாத்துல தான் ஐடியா. அழகுபடுத்துறது எது? உள்ளம். எல்லா எங்களுடைய இன்பமாக காட்டுவது எங்கட உள்ளம். உள்ளத்தை சீர்திருத்தி விட்டால் ஹராத்தை விடுவது லேசி, அவனுடைய உள்ளத்தை சீர்படுத்தி அவனுடைய முழு உடம்பும் சீர்விடும், வாழலாம், மறுமையில் வெற்றி பெறலாம். கட்டுப்படவில்லை என்றால், உள்ளத்தை தூய்மைப்படுத்தவில்லை என்றால், உள்ளத்தை சீர்படுத்தவில்லை என்றால் அவன் உலகத்திலும் நாசமாகி விடுவான், மறுமையில் தோல்வி அடைவான். எனவே தாய்மார்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? 91வது அத்தியாயம் 7வது வசனம். அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுகிறான். 7 விடயங்களில் சத்தியம் செய்கிறான். சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا. மனிதனுடைய உள்ளத்துக்கு நல்லதையும் அல்லாஹ் எடுத்து காட்டினான், கெட்டதையும் அல்லாஹ் எடுத்து காட்டினான். மனித உள்ளத்துல 2ஐயும் தான் அல்லாஹ் சேர்த்து படைச்சு வச்சிருக்கிறான். நல்ல உணர்வும் வரும்,
கெட்ட உணர்வும் வரும். நல்லதை செய்யணுன்ற ஆசையும் வரும், கெட்டதை செய்யணுன்ற ஆசையும் வரும். மனித உள்ளத்துக்குள் அல்லாஹ் இரண்டையும் போட்டிருக்கிறான். ஏனைய மிருகங்களை பொறுத்த வகையில் அவங்களுக்கு ஒரு ஃபார்மட் தான், சிந்திச்சு இல்லை. மனித படை அவங்களுக்கு கொடுத்த ஃபார்மட் தான். மாடுக்கு புல்லுண்டா புண்ணாக்கு தான். நீங்க நல்ல ஒரு பிரியாணி ஆக்கி என்ன இந்த டபுள் பண்ணி இல்லாட்டி என்ன பாபிக்யூ போட்டு ஆட்டுக்கு கொண்டு போய் போடுறது மோந்து பார்த்து இடப்பாட்டில் போய் கொண்டிருக்கும். அதை இறைச்சி தின்னாது உங்களுக்கு. அதே மாதிரி நல்லா மாமிச உண்ணி மிருகம் ஒன்றை கொண்டு ஒரு நாய் ரெண்டும் தின்னுமே ஒரு சிங்கத்தை கொண்டு வச்சு கொண்டு இது பிரியாணி பார்சல், இது கொத்து பார்சல், என்ன ருசியாய்க்கும் மோந்து பார்த்தா இடப்பாட்டில் போய் கொண்டிருக்கும் உங்களுக்கு. இது அதுக்கு கொடுத்த ஃபார்மட்டுக்கு தான் அது வாழும். ஆனா மனுஷன் உள்ளத்துக்கு அல்லாஹ் நல்லதையும் போட்டிருக்கிறான், இரண்டையும் போட்டிருக்கிறான், இரண்டையும் செய்கிற பக்குவத்தையும் கொடுத்திருக்கிறான். மனிதனுக்கு சிந்திக்கிற உணர்வை கொடுத்து அல்லாஹ் சொல்றான், கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் தடுத்த காரியங்கள் பாவமான காரியங்களிலிருந்து தடுத்துக் கொள்கிறாரோ, சுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைவார். வகது காப மன் ஸஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை மாசுபடுத்துகிறாரோ அடைவார். எனவே சுத்தப்படுத்தினா வெற்றி அடைவான், உள்ளத்தை நாசப்படுத்தினா அவன் தோல்வி அடைவான். எனவே உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வதற்கு உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும், உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும், உள்ளத்தை நல்ல விடயங்களில் பக்குவப்படுத்த வேண்டும். அதனூடாகத்தான் உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். சூரா ஃபாத்திர் 18வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமன் தஸக்கா ஃபஇன்னமா யதஸக்கா லினஃப்ஸி, யார் பரிசுத்தம் அடைகின்றாரோ, சுத்தப்படுத்திக் கொள்ளுகின்றாரோ அவர் தனக்குத்தான் சுத்தப்படுத்திக் கொள்கிறார், தன்னைத்தான் பக்குவப்படுத்திக் கொள்கிறார். எனவே ஏண்ட உள்ளத்தை நான் சுத்தப்படுத்தினா அதுல எனக்கு தான் நலவீக்கி, ஏண்ட உள்ளத்தை நான் நாசமாக்கி கொண்டா எனக்குத்தான் தீங்கு இருக்குது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளம் என்பது நாங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா தீர்மானிக்கிற இடம். மறுமை நாளையில் நரகம் செல்லக்கூடியவர்களா தீர்மானிக்கிற இடம். எனவே உள்ளத்தை உறுப்புகளில் வருகின்ற ஒவ்வொரு செயற்பாடும் நல்லதாக இருக்கும். உள்ளத்தை மாசுபடுத்தி விட்டால் உடல் உறுப்புகளில் இருந்து வரக்கூடிய அனைத்தும் மாசுபட்டு விடும். எனவே உள்ளத்தின் விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும், அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கும் பரிசுத்தப்படுத்துவதற்கும். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட உள்ளம் சீர்பெறுவதற்கு 2 விஷயத்தை நாங்கள் கையாளணும். ஒன்று இருக்குது அத்தஹ்லியா, இன்னொன்று இருக்குது அத்தஹ்லியா. என்ன செய்ய வேண்டும்? எங்கட உள்ளத்துக்கு எதுவெல்லாம் தேவையில்லையோ, எங்கட உள்ளத்தை எதுவெல்லாம் மாசுபடுத்துமோ அதையெல்லாம் உள்ளத்திலிருந்து கலட்டி எடுக்கணும். அது என்னன்றதை பின்னால நான் சொல்றேன். எதுவெல்லாம் எங்கட உள்ளத்துக்கு தேவையோ அவைகளை எங்கட உள்ளத்துக்கு அணிவிக்க வேண்டும். எது தேவையில்லையோ அதை கலட்டி எடுக்கணும், எது தேவையோ அதை உள்ளத்துக்கு கொடுக்கணும். விளங்குதா உங்களுக்கு? அப்பதான் உள்ளத்தை பாதுகாக்கலாம். அந்த அடிப்படையில் எங்கட உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டிய 3 விடயங்கள். இந்த 3 உள்ளத்தை இந்த 3க்கும் மாற்றானதை கலட்டி எடுத்துருவோம்டா உள்ளத்தை சொல்லலாம். உள்ளத்தை தெரியும் உங்களுக்கு? முகஸ்துதி அரபுல ரியா என்றுவோம். என்ன சொல்லுவோம்?
ரியா என்று முகஸ்துதி. முகஸ்துதி என்று சொன்னா என்ன? அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டிய நாங்கள், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய நாங்கள், அல்லாஹ்வுக்காகன்றத உள்ளத்துல போட்டா இது போட வேண்டியது உள்ள நல்லதாகும். அல்லாஹ்வுக்காகன்றதை எடுத்து உலகத்தில் வேறு ஒரு நோக்கத்துக்காக அப்படின்றத போட்டா உள்ளங்கெட்டு போகும், மனிதன் நாசமாகி போவான். ஷைத்தான் இருக்கிறானே, ஷைத்தான் அல்லாஹ்ட்ட விட்டுட்டு வந்த சபதம் என்ன? ஆதமுடைய மக்களை வழிகெடுப்பதற்கு எனக்கு அவகாசம் தான். அல்லாஹ் கொடுத்தான். அதை வச்சு வழிகெடுத்தான். ஷைத்தான் நான் வழிகெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன். உன்னுடைய மனத்தூய்மையோடு இயங்கக்கூடிய அடியார்களை தவிர மற்ற எல்லாரையும் வழிகெடுப்பேன். யாரை வழிகெடுக்கலாம்? முக்லிஸீன். யாரு? இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வாழ்றவங்க. அவர்களை தவிர மற்ற எல்லாரையும் வழிகெடுப்பேன் சைத்தான் சபதம் கொடுத்துட்டு வந்தான். அல்லாஹ் சொன்னான், இன்ன இபாதி லைஸலக அலைஹிம் சுல்தான். என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்களே, என்னுடைய அடியார்கள் யாரு? அல்லாஹ்வுக்காக வாழ்றவங்க. அவர்களை வழிகெடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ்வும் சொல்லிவிட்டான். ஷைத்தானும் என்ன சொன்னான்? உன்னுடைய தூய்மையாக செயற்படுகிற அடியார்கள், அவர்கள் என்னால வழிகெடுக்கலான்னு ஷைத்தானும் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ்வும் என்ன சொன்னான்? நீ வழிகெடுத்து பார், என்னுடைய அடியார்களை வழிகெடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. அந்த அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்கள் யாரு? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாரும் சொல்றோமா இல்லை? இந்த வார்த்தையை அர்த்தம் தெரியுமோ தெரியாதோ எல்லாரும் சொல்றோம். என்ன அர்த்தம்? படிச்சுக்கோங்க பார்க்க. என்ன அர்த்தம்? இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வனுசுகி, என்னுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம், என்னுடைய வாழ்க்கை, நான் இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்க்கை, வமமாதி, என்னுடைய மரணம், அனைத்தும் யாருக்குரியது? லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அகிலத்தவர்களை படைப்பாளிக்கின்ற அல்லாஹ்வுக்கு. நான் ஏன் வாழ்றேன்? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்கு அமல் செய்யணும். உலகத்துல வேறு யாருக்கும் இல்லை. ஏண்ட வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக. இப்படி வாழ்ந்து பாருங்க. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? வாழும் பொழுது அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டிய சமூகம் பல சந்தர்ப்பங்கள்ல எங்கட கணவன்மாருக்காக வாழ்றோமா இல்லையா? உதாரணத்துக்கு எங்கட மகள் அபாயாவோட ஃபர்தாவோட இஸ்லாமிய ஆடையோட வாழ்ந்தா எங்கட வீட்டில் 20வது வயசுல திருமணம் முடிச்சு இந்த திருமண மஜ்லிஸுக்கு போறா. எப்படி? 35,000 50,000 1 லட்சம் செலவழிச்சு ஒட்டுமொத்த மேக்கப்பும் அவளத்துல எவ்வளவு அந்த உச்சமா அலங்கரிச்சு ரோட்ல உள்ள இளைஞர்கள் எல்லாம் பார்க்க, அஜ்னபி மஹரமி வேறுபாடு இல்லாம எல்லாரும் பார்க்க அரைகுறைய உடைய கொண்டு போறார். இது வயசு வரைக்கும் உங்களை காணவே இல்லையே, ஒழுக்கமா வாழ்ந்தீங்களே, மறைஞ்சி வாழ்ந்தீங்களே, இஸ்லாமிய ஆடையோடு வாழ்ந்தீங்களே, திருமணம் வரக்கொல இவ்வளவு அலங்கரிச்சு கொண்டு உள்ளவனெல்லாம் பார்க்க அழகா போறீங்களே, எங்களை முடிக்க போற கணவருக்கு இதுதான் விருப்பமாம். அப்படி அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தால் என்னுடைய பெண்மணி, என்னுடைய மகள் அல்லாஹ்வுக்காக வளர்க்கப்பட்டவள். ஒரு ஆணுடைய விருப்பத்துக்காக அவளுடைய அலங்காரத்தை நான் ரோட்டுக்கு திறந்து காட்ட மாட்டேன். எங்க பிரச்சனை வருது விளங்குதா? இந்த நேத்து வரைக்கும் அபாயாவோட இருந்த குமரி பெண்மணி கல்யாணம் முடிச்ச பிறகு அரைக்குறை உடுப்போடு மோட்டார் சைக்கிள்ல பின்னுக்கு உட்கார்ந்து என்ன இது?
தானே இருந்தா இன்னைக்கு எங்க அபாயா எல்லாம் இப்படித்தான். நீ எங்கட மாப்பிளைக்கு தானே விருப்பம். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்திருந்தால் வாழ்க்கை சீர்பெற்றிருக்கும். கணக்காக என்று மாறுகிறது, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? எல்லாம் தான். எங்கட கணவர் பள்ளி நிர்வாகத்தில் ஒரு அங்கத்தவர், பள்ளி தலைவர், செயலாளர், பொருளாளர். மாசத்துல 3 சாப்பாடாக்கி கொடுக்கிற யாரு? யாரு? நீங்க தானே. எங்கட மாப்புள்ள பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறாரே. நாங்கள் கிழமையில் 3 சாப்பாடு எங்கட வீட்டில் பள்ளி மௌலவிக்கு. இப்படி ஒரு வருஷம் 2 வருஷம் போகல திடீர்னு ஒரு முரண்பாடு வந்து நிர்வாகத்திலேருந்து உங்களோட மாப்பிள்ளையை தூக்கி வீசிட்டார். வீசின உடனே எத்தனை வருஷம் இந்த பள்ளிக்குன்னு உசுர விட்டோம். இனி இந்த பள்ளி பலாத்தைக்கும் வாரல்ல. அங்கால பொம்புல புகை போடுவா, சாம்பிராணி அடிப்பா. என்ன இன்னி சாப்பாடும் கொடுக்கப்படா இவனுங்களுக்கு. யாருக்கு கொடுத்த சாப்பாடு? யாருக்கு கொடுத்த? அல்லாஹ்வுக்காக. பள்ளி ஹஸ்ரத்துக்கு கொடுத்தா, நிர்வாகத்துக்கு கொடுத்தா? நான் கொடுத்தது அல்லாஹ்வுக்காக. நான் நிர்வாகத்தில் இருந்தாலும் கொடுப்பேன், நிர்வாகத்துக்கு வெளியே இருந்தாலும் கொடுப்பேன். என்னை மதித்தாலும் கொடுப்பேன், என்னை அவமதித்தாலும் கொடுப்பேன். என்னை வரவேற்றாலும் கொடுப்பேன், என்னை வரவேற்காவிட்டாலும் கொடுப்பேன். ஏன்? நான் இவர்களிடத்தில் நன்மையை எதிர்பார்க்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தேன். அல்லாஹ்வுக்காக இருந்தா செய்கிற நல்ல காரியம் தொடரும். அல்லாஹ்வுக்காக இல்லாமல் வேறொன்றை கொண்டு வந்து உள்ளத்தில் போட்டுக்கொண்டா சைத்தானங்களை வழிகெடுத்துட்டு போயிடுவான். நடக்குது தானே இது? இதுக்கு எது காரணம்? எங்கட உள்ளம். எங்கட உள்ளம். எப்பொழுது நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்காகன்றதை விட்டுட்டு வேறு வேறு நோக்கங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நானும் நீங்களும் வழிகட்டு போய்விடுவோம். ராவ் 2 மணி எங்கட ஊர் பஜாரில் ஒரு குமரு புள்ள வந்து தனியாக பஸ்லேருந்து இறங்குது. எத்தனை மணி? ராவ் 2 மணி. எங்கே போய்த்து வார மகள்? சில நேரம் அப்படித்தானே, திடீர்னு ராவ் 2 மணிக்கு ரோட்டில் மக்கள் நிறைய வைப்பாங்க. என்னத்துக்கு? இல்லை, எங்கட மகள் ஸ்கூல் ட்ரிப் வைத்தீரா, ராவ் 2 மணிக்கு தானே வந்து இறங்குற. ஓ, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஈமானிய பெண்மணி மஹரமியத்தான ஆண் துணை இல்லாமல் பயணம் போகக்கூடாது. ஹராம், ஹராம். எங்கட பொம்பளை புள்ள 18 வயசு, ஓலவல் எழுதுற வயசு, சேலவல் எழுதுற வயசு, ராவ் 2 மணிக்கு வந்து இறங்குறா. பஸ்ஸில் பார்த்தா வாப்பாவும் இல்லை, ஒரு மஹரமும் இல்லை, டிரைவரும் கண்டக்டரும் ஒரு ஆசிரியரும் தான் பாதுகாப்பு. படிக்கிற புள்ளையே ஸ்கூல்ல எல்லாரும் போகல, எங்கட புள்ள மட்டும் போகாம கேளுமா? நான் அல்லாஹ்வுக்காக வாழ்பவன், ஹராத்தை செய்ய மாட்டேன். இல்லை, எனக்கு படிப்பு முக்கியம், எனக்கு ஸ்கூல் முக்கியம், எனக்கு என்ற நண்பிகள் முக்கியம். மனுஷன் எங்க தவறு செய்யறான்னு விளங்குதா? அல்லாஹ்வுக்கு எங்க மாறு செய்யறான்னு விளங்குதா? தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளத்திலே நான் அல்லாஹ்வுக்காக வாழுகிறேன். நான் எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்வேன். மனிதனுடைய திருப்தி எனக்கு முக்கியம் அல்ல, பட்டம் பதவிகள் முக்கியம் அல்ல. இந்த 22 வயசு குமரு புள்ள தனியே வந்து டவுன்ல இறங்குறா. எங்கேருந்து வாரீங்க? நான் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்கிறேன், நான் தென் மாகாணத்து பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கிறேன், நான் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே கல்வி கற்கிறேன். யாரோட போறீங்க அம்மா நீங்க? நான் தனியே தான் போற வாரேன். அப்படிதானே? யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, தனியே போறாங்க வராங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வை நம்பின ஒரு பெண்மணி, நம்பி பெண்மணி ஆண் போட்டால் எதுக்கு? வேணுமே, வேணுமே, பெண் வேணுமே, உலகம் முழுக்க வந்து உள்ளத்தில் அமர்ந்த அல்லாஹ் வந்து போட்டான். மார்க்கத்துக்கு அனைத்து உள்ளத்தில் இருந்தார்.
என்னுடைய புகழ், எனக்கு பொருளாதாரம், எனக்கு பட்டம் பதவி எதுவும் தேவையில்லை. நான் படைத்தவன் ரப்பிடத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்கிற அந்த மன தூய்மை இருந்தால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழலாம். அது குறைய குறைய அல்லாஹ்வுக்கு குறைய எல்லாம் உள்ளத்துல வந்து விழ ஆரம்பிக்கும். இஸ்லாத்தை விட்டு தூரமாகி விடுவோம். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காகன்றதை மனசுல வச்சுக்கொள்வோம். அல்லாஹ்வுக்காக இழந்துருவோம்டா இபாதத்து மட்டும் போற இந்த உலகத்தின் அனைத்தும் போயிடும். எங்களோட ஒவ்வொரு யோசிச்சு பாருங்க. ஒரு பணக்காரர், வசதி வாய்ப்பு இருக்கு, வந்து கேட்டார், இப்படித்தான் வீடு கட்டியிருக்கிறேன், கரண்ட் எடுக்க வசதி இல்லை, தண்ணி எடுக்க வசதி இல்லை, ஒரு 25,000 சல்லி தாங்களேன்னு கேட்டார். நாங்களும் சேர்ந்து மஷூரா கொடுத்துருந்தா விட்டுங்கப்பா, நல்ல காரியம் தானேண்ட இவர் 25க்கு 50 தூக்கி கொடுத்திப்பாரு, அங்கே செஞ்சுக்கோங்க, சந்தோஷமாக வாழுங்கோ. குடுக்கக்குள்ள கிளியர் தான் எல்லாம், அப்படி தானே? குடுத்திந்தா ஊட கட்டினார், கரண்ட் எடுத்தார். அடுத்த மாதம் தண்ட வீட்டில் கல்யாணம் ஜாம்னு நடக்குது. ஊர் முழுக்க வலிமாவுக்கு சொன்னார். 50,000 கொடுத்த ஹாஜியாரையும் ஹாஜியானியையும் விட்டுட்டார். எப்படிக்கும் இப்பதான் உங்களுடைய இஹ்லாஸ் விளங்கும். என்னெல்லாம் மனுஷனா கஷ்டப்பட்டா எங்களை விளங்குது, வீட்டில் நல்லது நடந்தா விளங்குது. இந்த பாருங்க கடைசி இதுக்கு போற இவங்களுக்கு ஒன்றும் செய்யப்படா, அப்படித்தானே இருக்குதா இல்லையா? அட நீ யாருக்காக 50 தூக்கி கொடுத்த? நீ யாருக்காக தர்மம் செஞ்ச? படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுக்காக வந்தா அல்ஹம்துலில்லாஹ். அவங்களோட வீட்டில் கல்யாணம் நடந்துச்சா, நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கட்டும். நாங்கள் கொடுத்ததும் கொடுக்காததும் அவசியம் இல்லை. நாங்கள் கொடுத்தது அல்லாஹ்வுக்காக. அவர் எங்களுக்கு நன்றி செலுத்தணும், எங்களை புகழணும், எங்களை பாராட்டணும், அதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் இல்லை. நாங்கள் கொடுத்தது அல்லாஹ்வுக்காக. நல்லது நடக்கும் வாழ்க்கையில். அல்லாஹ்வுக்காகன்றது விடுபட்டா நல்லது குறைஞ்சி போயிடும். விளங்குதான் நான் சொல்ல வாரது என்னாண்டு. எனவே எங்களோட உள்ளத்துல அல்லாஹ்வுக்காகன்ற இஹ்லாஸ் இருக்குமாக இருந்தால் எங்களோட செயற்பாடுகள், எங்களோட நடவடிக்கைகள், எங்களோட அமல் இபாதத்துக்கள், எங்களோட வெளி வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து செயற்பாடுகளும் நல்லாகும். அல்லாஹ்ன்றது நண்பர், எங்களோட உறவாளர், தெரிஞ்ச ஊர்க்காரர் தவறு செய்கிறார், பாவம் செய்கிறார், பிழை செய்கிறார். அப்பா இவர் இப்படி பிழை செய்கிறாரு, இவ்வளவு தவறு செய்கிறாரு, உள்ள சொல்லும் போய் சொல்லி கொடு திருத்துண்டு. திருத்தினா கோவிச்சு கொள்வாரே, திருத்தினா எங்களோட பேச மாட்டாரே, பிழையை சுட்டி காட்டினா எங்களோட வீட்டுக்கு வர மாட்டாரே, பல ஜாதி வருது தானே. அவரை கண்டாலும் நாங்க சொல்லிடப்படா, வாய் திறந்துடப்படா. ஏன்? நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல், அதை செய்ய ரெடி இல்லையே. அவர் வெறுத்திருவாரு, அவர் மாட்டாரு, அவர் கணக்க மாட்டாரே, இல்லை. அல் முஃமினூன பெண்கள் அதுவும் அவுலியா உபாத், சிலருக்கு உற்ற நண்பர்கள். எதுல? யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். யார்? முஃமின்கள். முஃமின்கள் யார்? அல்லாஹ்வுக்காக வாழ்றவங்க. நான் உண்மையான மூமின். என்னுடைய ஒரு முஃமினான சகோதரன், ஒரு சகோதரி தவறு செய்கிற பொழுது நான் அதை சுட்டி காட்டுவேன். அவர் என்ன நினைப்பார் எனக்கு முக்கியம் இல்லை. நாகரீகமா, ஒழுக்கமா, பண்பாடோடு சுட்டி அவர் என்ன நினைக்கிறார் எனக்கு அது முக்கியம் இல்லை. நான் அல்லாஹ்வுக்காக சுட்டி காட்டுவேன். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தால் மனிதர்களுக்கு அட்வைஸ் பண்றது, மனிதர்களுக்கு புத்திமதி சொல்றது லேசாவிடும். மனுஷண்ட புகழுக்காக, மனுஷண்ட அன்புக்காக, மனுஷண்ட உறவுக்காக வந்தா எனக்கு நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஏண்ட உறவு முக்கியம் வந்துடும். விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ்வுக்காக வாழும் பொழுது எவ்வளவு நலவு வரும். அல்லாஹ் அல்லாமல் வேறு ஒரு நோக்கத்துக்காக வாழும் பொழுது எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு நலவுகள் வீணா பைத்து எவ்வளவு மோசமானது வந்து குடிகொள்ளும்னு பாருங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸுல் குதுஸின்னு சொல்லுவோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், ஒரு அமல், ஒரு நல்ல காரியம் செய்கிறான்.
செய்யும் பொழுது அஷ்ரக மஇ ஃபீஹி கைரி, அந்த அமலை அவன் செய்கிற பொழுது, அந்த நல்ல காரியத்தை செய்கிற பொழுது அவன் என்னோடு வேறு ஒன்றையும் சேர்த்து கொண்டான். செஞ்சது அல்லாஹ்வுக்காக, ஆனா வேறொரு நோக்கமும் மீக்கி. மனிதண்ட புகழ், பட்டம், பதவி, பொருளாதாரம், செல்வாக்கு அல்லாஹ்வுக்காக செய்யறாமல்ல வேறொன்று எதிர்பார்க்கிற. தரக்துஹு வஷிர்கஹு, அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அல்லாஹ் சொல்கிறான், அவனையும் அவன் யாரை என்னோடு சேர்த்து செய்தானோ அவனையும் விட்டு விடுவேன். அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். உலகத்திலும் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான், மறுமையிலும் சேர்த்துக்கொண்டு எங்கட வாழ்க்கை எப்படி வீணாகும்? எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட உள்ளத்தில் ஆழமா நாங்க வைக்க வேண்டியது, நான் இந்த உலகத்தில் வாழ்வதும் மரணிப்பதும் இபாதத்து செய்வதும் நல்ல காரியங்கள் செய்வதும் அல்லாஹ்வுக்காக, வேறு எந்த நோக்கமும் இல்லை. இப்படி மன தூய்மையை, இஹ்லாஸை வைத்து கொண்டால் ஷைத்தானால வழிகெடுக்க இயலாது. அப்ப நாங்க நல்லவர்களா வாழுவோம், நாசமாகி போக மாட்டோம். எனவே எங்கட உள்ளத்துல போட வேண்டியது என்ன? எங்கட உள்ளத்துக்கு அணிவிக்க வேண்டியது என்ன? மன தூய்மை என்ற இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக என்ற உணர்வு. எதை கலட்டி எடுக்கணும்? அல்லாஹ்வுக்காக என்ற அந்த சிந்தனைக்கு மாற்றமா எது வந்தாலும் அனைத்தையும் கலட்டி எடுத்தால் மன தூய்மையோடு இஹ்லாஸ் உள்ள ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து அனைத்து நல்ல காரியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக வாழ்ந்து மரணிக்க முடியும் என்ற பாடத்தை ஒரு அம்சமாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இரண்டாவது, எங்களோட உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டியதும், எங்களோட உள்ளத்தில் இருந்து கலட்ட வேண்டியதும், உள்ளத்தில் அணிவிக்க வேண்டியதும் என்ன? உள நோய்கள் சிலது இருக்கு. உள நோய்கள் இது உள்ளத்தால செய்யற பாவம் இருக்கே, உள்ளத்தால செய்யற பாவம், அந்த பாவத்தை வெளியே காட்டேலா, உள்ளத்தால செய்யற பாவம் இருக்குது. அதையெல்லாம் கலைந்தெறியணும். அதற்கு எதிர்மறையான நல்ல பண்புகளை உள்ளத்துக்கு கொண்டு வரணும். உள நோய்கள் ரசூலுல்லாஹ் சிலதை சொன்னார்கள். அதுல பிரதானமானது தான் பெருமை. பெருமை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்கானு தர்ரத்தின் மின் கிபர், யாருடைய உள்ளத்துல அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார். பெருமைண்டா என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஹதீஸை சொன்னாங்க, யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்குமோ அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார்னு சொல்லக்கோல ஒரு நபித்தோழர் கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதரே, ஒருவரின் ஆடை அழகாக இருக்க வேண்டும், செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அது பெருமையில சேருமா அப்படின்னு கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் கிப்ர், பெருமை என்றால் பத்தருல் ஹக்கி வகம்துன் நாஸ், சத்தியத்தை மறுப்பதும் அடுத்த மனிதர்களை கேவலமாக நினைப்பதும் தான் பெருமை. வசதி வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறானா, ஆனா கொலர் நிக்குது. அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க யாருண்டு? நீங்க எல்லாம் பிச்சைக்காரவங்க, நாங்க தான் இந்த ஊர்லயே. என்ன இது வாயால சொல்றல்ல, உள்ளஞ்சொல்லும். அடுத்தவர் இவ்வளவு காலமும் நடந்து போகக்கொள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் தாத்தா, அஸ்ஸலாமு அலைக்கும் உம்மா, எல்லாருக்கும் சலாம் போகும். நடந்து போகக்கொள்ள வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தா தா அடுத்தவனை விளங்குது இல்லை, அப்படித்தானே? கஷ்டவாளிய விளங்குது இல்லை. இவங்களோடெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணலுமா? எங்கட தரம் என்ன, இவங்கட தரம் என்ன? உள்ளஞ்சொல்லுதா? அடுத்தவனை மட்டகரமாக நினைப்பது, அடுத்தவனை கேவலப்படுத்துறது பெருமை. உள்ளத்தில் அணுவளவு இருந்தாலும் வெற்றி பெறலாம். தண்ணியை விளங்கப்படுத்தணும். அதை பெருமைன்றது நல்லா விளங்கிக்கங்க. அடுத்தவர்களை செகண்டா பார்க்கிற, அடுத்தவர்களை எங்களை விட தரக்குறைவா பார்க்கிற, அதால பல பாவங்கள் வரும். இது பேசிக்கான ஒரு பாவம். பேசிக் பல பாவங்களுக்கு காரணமாயிக்கும் பெருமை. அதற்கு மாற்றமாக யாருக்கிட்ட பணிவு இருக்குமோ அவரை அல்லாஹ் உயர்த்துவான். என்ன பட்டம் பதவி வந்தாலும் நாங்கள் அடுத்தவங்களை மதிக்கணும். நான் ஒரு டாக்டர்,
நோயாளி வந்தா அவரை கொண்டு தண்ட ஆசனத்தில் உட்கார வச்சு அவருக்கு மருத்துவம் செய்யணும்டா அல்ஹம்துலில்லாஹ். எங்கட வாகனத்தில் எங்கட வேலைக்காரனை பக்கத்தில் உட்கார வச்சு ரெஸ்பெக்டாக கூட்டி கொண்டு போய் கூட்டிக்க வந்திர கேளுமா? ரோட்டில் போகிற நேரம் ஊர்லேயே கஷ்டவாளி ஏறுங்கப்பா வாகனத்தில்ண்டு ஏண்ட வாகனத்தில் அவரை எனக்கு பக்கத்தில் உட்கார வச்சு கொண்டு போகலுமா? இதுக்கெல்லாம் ஆழமான மனசு வேணும். நேற்று வரைக்கும் ஸ்கூலில் சாதாரண ஆசிரியராக இருந்திப்பார். எங்காலேயோ ஒரு எக்ஸாம் எழுதி இந்தா திடீர்னு பிரின்சிபல் ஆகிடுவார். அதே ஸ்கூலில் உள்ள அடுத்த டீச்சர்ஸ் வேணால் கணக்கெடுக்க மாட்டார். நடக்கிறா இல்லையா? இப்படி தாராளமாக நடக்குவேன். நாங்கள் இப்போ பிரின்சிபல், நான் சொல்றதுல நியாயமிக்கா சரிக்கா, நான் பிரின்சிபல் சொல்றதை கேளுங்க. விளங்குதா உங்களுக்கு? அடுத்தவங்கள மட்டும் நீ யார் பேச, நீ யார் பேச இல்லை, அவன் பேசுறதுல நியாயம் இருக்கா? அப்படித்தானே? இல்லாட்டி பெருமை பல்லும். எனவே உலகில் பெருமை என்பதை கலட்டி எடுத்து விட்டு பணிவு என்பதை அணிவித்துக் கொள்ள வேண்டும். பொறாமை பொறாமை உல நோய்கள்ல மிக பலவங்களுக்கு காரணம். அடுத்தவன் முன்னேறத ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அடுத்தவன் முன்னேறத பார்த்தா கேஸ்ட்ரிக் கூடுற, அப்படிதானே? உள்ளம் எரியிற, நெஞ்சி பத்துறோம் நாங்க. கேளு, அடுத்தோட புள்ள எக்ஸாம்ல பாஸா, ஸ்காலர்ஷிப்ல பாஸ், அல்ஹம்துலில்லாஹ். ஏண்ட புள்ள ஃபெயில் ஆவினாலும் அந்த புள்ள பாஸ் ஆவிச்சு, அல்லாஹ் நல்ல படிப்பை கொடுக்கட்டும். இப்படி சொல்ற மனசு இருந்தா இது பொறாமை இல்லை. அந்த புள்ள பாஸ் ஆவிக்கலையா என்னமாலும் செய்யணும், கருகி கொட்டுற, இது கேஸ்டிக். இந்த எரிவிக்கப்படா. எங்கட மாப்பிள்ளையும் பக்கத்து வீட்டுக்காரரும் ஒரே கம்பெனியில வேலை செய்கிறார். திடீர்னு அடுத்த வீட்டுக்கு மனுஷனை கொண்டு போய் மேனேஜர் ஆக்கி விடுறாங்க. இவருக்கு நீ பொறுக்காது, அப்படித்தானே? இவக்கு பொறுக்கா. அவன் வந்து என்னமோ செஞ்சுத்தான் இதை எடுத்திக்கான். உள்ளவங்கள்ட்ட எல்லாம் போய் அவர் டேமேஜ் பண்ற பல பாவங்கள் நடக்கும் பொறாமையால. அல்ஹம்துலில்லாஹ். எங்கட ஊர்க்காரரா, பக்கத்து வீட்டுக்காரரா, எங்கட கணவர் வேலை செய்யற அதே கம்பெனிலையா, நல்ல அல்ஹம்துலில்லாஹ். ஏற்றுக்கொள்ற நிலைமை வந்தா அவனுக்கு கொடுக்கப்படுகிற பார்த்து சந்தோஷப்படுகிற உள்ளம் இருந்தால் நல்லவர்களாக வாழலாம். அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து வைராக்கியம் கொள்ளுகின்ற, போட்டி கொள்ளுகின்ற மோசமான நிலை வந்தால் அல்லாஹ் சொல்றான், வலா தத்தமன்னௌ மா ஃபதலல்லாஹு பிஹி பஅக்கும் அலா பஅத். உங்களில் சிலரை விட அல்லாஹ் சிலரை தேர்வு செய்து சில நலவுகளை கொடுப்பான். அதை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க, எல்லாம் மீறி ஆசைப்படாதீங்க. டேஞ்சர், பொறாமை. ஆனா என்ன வரலாம்? போட்டி வரலாம். அவரை போன்று நானும் நல்லவராக மாற வேண்டும், அவரை போன்று நானும் தர்மம் செய்ய வேண்டும், அவரை போன்று நானும் படிக்க வேண்டும், அவரை போன்று நானும் முன்னேற வேண்டும். போட்டி வரலாம். பொறாமையா மாறப்படா. பொறாமையா மாறினா சொல்லுவாள், இந்த பாரு இவன் தான் ஸ்கூல்ல உனக்கு எதிரி, ஊட்டுறது பென்சில் ஊட்டை, பேனாவா கலவிட குப்பியை கிழிச்சுட்டுருவா. நடக்கிறா இல்லையா? இந்த பொறாமை வந்தால் நிறைய நியாயம் நடக்கும். அடுத்தவண்ட வீட்டுக்கு அடியால வேணுண்டா பவுண்டேஷன் எல்லாம் கலட்டி எடுத்துட்டு கொஞ்ச நாள் தடார்னு உழவு வச்சிருவோம். பொறாமை சாதாரணமானதல்ல, டேஞ்சர். அதுல பிரதானம் பொறாமை, பெருமை. இது போன்ற இந்த மோசமான குணத்தை கலட்டி எடுத்து அதற்கு எதிர்மறையில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை அணிவித்துக் கொள்வோமாக இருந்தால் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழலாம். இன்னும் நிறைய பகுதிகள் இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். உள நோய்கள், அதுல இருந்து உள்ளத்தை பாதுகாத்தால், உள்ளத்தை சுத்தப்படுத்தினால் நல்லவர்களாக. அப்ப அல்லாட்ட கேட்கணும். எப்படி கேட்கணும் பின்னால் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். அடுத்தது மிக முக்கியமானது தான் எங்களோட உள்ளத்துல உள்ள விரோதம், குரோதம், வைராக்கியம், இவைகளை கலக்கணும். உள்ளத்தில் உள்ள வைராக்கியம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஜாஉ பிஹிம், ரசூலுல்லாஹ்
மூன்று சாரார் முஹாஜிர்கள். உங்களுக்கு தெரியும் முஹாஜிர்கள் யாரு? மக்கால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தண்ட நாடு தண்ட பொருளாதாரம் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக விட்டுவிட்டு மதீனாவுக்கு வந்தவர்கள். உலாயிக ஹுமுஸ் சாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள், வெற்றி பெற்றவர். இரண்டாவது சாரர் வல்லதீன தபவ்வஉ தார வல் ஈமான மின் கப்லிஹிம், ஏற்கனவே மதீனா என்ற நாட்டையும் வைத்துக்கொண்டு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தவர்கள் அன்சாரிகள். மதீனாவுக்கு வந்தவங்களை வரவேற்று வாழ இடம் கொடுத்தவர்கள் அன்சாரிகள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களும் வெற்றி பெற்றவர்கள். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்கு பின்னால் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மூமின்களும் மூன்றாவது சாரார்ல வருவாங்க. அவங்களோட பண்பு என்ன தெரியுமா? ரப்பனா, எங்கள் இறைவா, இக்ஃபிர் லனா, ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இக்வானின அல்லதீன சபகூனா பில் ஈமான், இறைவா எங்கட பாவத்தையும் மன்னி, எங்களுக்கு முன்னாளோட வாங்களே அவங்கட பாவத்தையும் மன்னி. வலா தஜ்அல் ஃபீ கில்லல் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை பற்றி மூமின்களை பற்றி விரோதம் குரோதம் வைராக்கியங்களை எங்கட உள்ளத்துல வச்சிடாதே ரப்பேன்னு பாதுகாப்பு தேடுவாங்களா? எங்கட உள்ளத்தில் எத்தனை மூட்டை ஊக்கேலும் உம்மாவை பத்தி தப்பெண்ணம், தாத்தா தங்கச்ச பத்தி கெட்டெண்ணம், நானா தங்க பத்தி விரோதம் குரோதம். சாச்சா பெரியப்பா என்ன பிரச்சனை? சாச்சாட வீட்டுல கல்யாணம் நடந்துச்சு, எங்களுக்கு சொல்லல, இனி மையத்துக்கு அவர் வீட்டுக்கு போறல. நாங்க சலான் சொன்னாலும் ஏதோ ஒரு பிஸியில் உங்களுக்கு கல்யாணத்துக்கு சொல்லாமல் ஊட்டிப்பார். பாதையில் கணவர் அஸ்ஸலாமு அலைக்கும் மகள், பதில் வராது, சலாம். அங்கே ஞாபகம் வரல, ரோட்டில் கண்டா சலாம், பதில் வராது. உள்ளத்தில் விரோதம் குரோதம் வைராக்கியம் வேண்டாம். இது இருந்தால் வெற்றி பெறலாம். இரத்த உறவை இஸ்லாம் சேர்ந்து நடக்க சொல்லுது. இந்த இரத்த உறவுகள் உடைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? சிறிய சிறிய மிஸ்டேக்குகள், தவறுகள், பிழைகளை எல்லாம் பிடித்துக்கொண்டு உள்ளத்தில் விரோதம் குரோதம் வைராக்கியங்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நாங்க நல்ல மனிதர்களா இருந்தாலும் நலவீக்கி, இரத்த உறவு தாத்த தங்கச்சோட பேசாதவர்களுக்கு என்ன நலவீக்கி? உம்மாவுடைய பேசுறல்ல, அப்பாவுடைய பேசுறல்ல, நான் பேசுறல்ல. உள்ளத்தில் இருக்கிற விரோதம் குரோதம் வைராக்கியம் எங்களை கெட்டவர்களாக மாற்றிவிடும். மாமி யாரு? மாமி உங்களோட கணவர் உம்மா. கெட்ட பொம்பளை ஆகியுமே, கெட்ட பொம்பளை ஆகியுமே பெரும்பாலும் இல்லை. உங்களுக்காக 25 வருடம் நல்ல ஒரு ஆம்பளை புள்ளைய வளர்த்து பல பெண்களை பார்த்துவிட்டு இவள் என்னுடைய மகளுக்கு சரியில்லை, இவள் என்னுடைய மகளுக்கு சரியில்லை, இவள் பொருத்தம் இல்லை என்று பல பேரை உதறி தள்ளிவிட்டு இவள் தான் என் மகனுக்கு நல்லம் என்று தேர்வு செய்தவள் தான் உங்களோட மாமி. உங்களோட உம்மா உங்களோட வீட்டில் எப்படி ஏசுற? எடிடி வாடி போடி அதை செய்தி அப்படித்தான் ஏசுவா. உம்மாவே கணக்கில்லை. மாமியில வீட்டில் இருந்தா மகள் அந்த உப்பம் இந்த சுபகோட டீ குடிக்கணும். கொஞ்சம் சுபகத்தொழுதோடனே ஒரு எனக்கு அதிகாரம் செலுத்துறாங்க. பிரச்சனைக்கு என்ன காரணம்? வெடிக்கல. என்ன காரணம்? சொன்ன அட்வைஸுகளை மாமி வாங்கோ போங்கன்னு கொஞ்சம் அட்வைஸ், அவ்வளவுதான். அதிகாரம் செலுத்த வர இவட முடிக்க மாட்டேன். உள்ளத்துக்கு சைத்தான் தப்பெண்ணம் விரோதம் குரோ. சில மாமிமார் ஈக்கிற அப்படித்தான். சில மாமிமாருக்கு என்ன அளவு செஞ்சாலும் என்ன சொல்லுவாங்களே, என்னமோ உடைச்சா குடம், என்னமோ பொன் குடம், என்னமோண்டுவாங்களே. அப்படி கேசுகளும் மீக்கி எல்லாம் உங்களோட இனம் தானே, அப்படித்தானே? பெண்கள் பெண்கள் தானே. நாங்க தான் என்ன செய்யணும்? இன்றைக்கு மருமகளாய்க்கிற நாங்க இன்னும் 10 வருஷத்துக்கு போற மாமி ஆகிற அந்த நேரத்துக்கு தான் விளங்கும் எல்லா மாமிமாரும் இப்படித்தான் ஐக்கியம் உண்டு.
கொஞ்சம் அனுசரிச்சு உள்ளத்துள்ள விரோதங்கள் குரோதங்களை என்னத்தை சென்னாலும் ஏண்ட மாப்பிள்ளையிட உம்மா தானே கணக்கெடுக்காம போமேண்டு உள்ளத்தை சுத்தப்படுத்தி பழகி பாருங்களேன். என்ன அநியாயம் செஞ்சாலும் விளங்காது. ரெடி இல்லை. நாங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்த ரெடி இல்லை, உள்ளத்தை பக்குவப்படுத்த ரெடி இல்லை. விரோதம் குரோதம் கொஞ்சம் வந்தா ஷைத்தான் அதை பெருசாக்கி காட்டின உடனே உள்ளத்துல பெருசா வந்து உட்கார்ந்தாச்சு. அது மனுஷனை வாழ விடாது, நல்லவங்களா விடாது. உள்ளத்தை சுத்தப்படுத்தி பாருங்க. விரோதங்கள் குரோதங்கள் வைராக்கியத்தில் இருந்து இந்த உலகத்திலே மனிதர்களில் புனிதர்களாக வாழலாம். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, ரப்பனா லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு. யா அல்லாஹ், என் மாமி கிட்ட சில தப்பிக்கும் சில தவறிக்கும் என் உள்ளத்துல விரோதம் குரோதத்தை வச்சிராதே என்று உள்ளத்தை படுத்தி பாருங்க. மாமி என்ன அநியாயம் செஞ்சாலும் நீங்க நல்ல மருமகளாயிப்பீங்க. அந்த மாமி உணர்வா, அடே மருமகள் எவ்வளவு நல்ல மருமகளாயிக்கிறா, நான் தானே மோசமாயிக்கிறேன். உங்களோட மருமகள் மோசமாயிக்கலாம். அல்லாட்ட துவா கேளுங்க, யா அல்லாஹ் ஏண்ட மருமகளுக்கிட்ட புரிந்துணர்வு இல்லாமல் இருக்குது. சின்ன புள்ள தானே, புரிஞ்சு கொள்ள மாட்டா. சில நேரம் உம்மா எதை சொன்னாலும் கேட்பா, மாமி நல்ல அட்வைஸ் பண்ணினாலும் விரோதமா விளங்கும். யா அல்லாஹ் ஏண்ட மகளுக்கு நல்ல உதிப்ப கொடு, ஏண்ட மருமகளுக்கு நல்ல பண்பாட்டை கொடுண்டு விரோதம் குரோதம் எல்லாம் கலட்டி இறக்கி வச்சுட்டு அல்லாட்ட துவா கேட்டு பாருங்க. காலப்போக்கில் உங்களோட மருமகள் உங்களை புரிஞ்சு கொண்டு உங்களை நல்ல மாமியா வழி நடாத்தலாம். ஏன் உள்ளத்துல விரோதம் குரோதம் வந்தா கெட்டவனாவிடுவோம். பக்கத்து வீட்டு காரண எப்படி புரிஞ்சு கொண்டிருக்கிறோம்? புரிதல். அவர்களோட சின்ன ஒரு செயற்பாட்டை ஷைத்தான் பெருசா காட்டுவான். அதை வச்சு வெறுப்ப வளர்க்கிற நாளுக்கு நாள் ஊற்ற. வானம் தாய்மார்களே, வானம். உள்ளத்தை சுத்தப்படுத்தி பாருங்க. நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழலாம். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜ்னிபு கஸீர மினவன், உங்களோட உள்ளத்துல வரக்கூடிய வீண் சந்தேகங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாதீங்க. அதை பண்ணாம இருந்தா உள்ளம் சுத்தமாயிக்கும். வாழ்ந்து வாருங்கள், ட்ரை பண்ணி விரோதிகளும் நண்பர்களாக மாறுவார்கள், நீங்க நல்லவங்களா மாறுவீங்க. எனவே உள்ளத்தை சுத்தப்படுத்தி வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழலாம். அதனால நாங்கள் அல்லாட்ட கேட்க வேண்டிய சில பிரார்த்தனைகள் இருக்குது. ரப்பனா, எங்கள் இறைவா, லா துஸிகு குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நீ நேர்வழியை தந்த பிறகு மீண்டும் எங்களோட உள்ளத்துக்கு வழிகேட்டை தந்து விடாதே ரப்பே. எங்களோட உள்ளத்துக்கு பாதுகாப்பு, உள்ளத்துக்கு பாதுகாப்பு. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகின்ற ரப்பே, சப்பித் கல்பி அலா தீனிக், ஏண்ட உள்ளத்தை மார்க்கத்தில் உறுதியாக்கி விடு. வயா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை திருப்பி விடுகிற ரப்பே, சர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக், ஏண்ட உள்ளத்தை உனக்கு வழிபடுவதன் பக்கம் திருப்பி விடு. கேட்போம், நிறைய கேட்போம். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதீன் ஒரு துஆ ஓதுறோம் பாருங்க. அதை நீங்க முஸ்லிம்ல பிரட்டி பாருங்க, அது பெரிய ஒரு துஆ. நாங்க அரவாசி தான் ஓதுறோம், 2 மாதம் வரும். அல்லாஹும்ம யஹ்தி அன்ஹா இல்லா அன்த் வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஹா லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஹா இல்லா அன்த். இறைவா, என் உள்ளத்தை நல்ல குணத்தின் பக்கம் வழிகாட்டி விடு. உன்னை தவிர யாராலும் உள்ளத்துக்கு வழிகாட்ட முடியாது. வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஹா, என்னைய விட்டும் என்ற உள்ளத்தை விட்டும் கெட்ட குணங்கள் மோசமான பண்புகளை நீ போக்கிவிடு. உன்னை தவிர யாராலும் உள்ளத்தில் உள்ள கெட்டது மோசமானதை போக்கேலா. அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. இப்ப நான் சொன்ன ரப்பனா லா தஜ்அல் ஃபீ குலூபி, என்ற உள்ளத்துல விரோதம் குரோதம் வைராக்கியத்தை வச்சிடாதே. கேளுங்க. உள்ளம் சுத்தமடைந்தால் ஈடேற்றம் அடையலாம், வெற்றி பெறலாம். உள்ளம் மாசுபட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நானும் நீங்களும் உலகத்திலும் நாசமாகி விடுவோம், மறுமையிலும் தோல்வி அடைந்து விடுவோம். அரபுல கேட்கலதா, உங்களோட உள்ளத்துக்கு எது பிரச்சனையோ அதை அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அவனுடைய விரல்களுக்கிடையில் மனித உள்ளங்களை வைத்துக் கொண்டிருக்கிறான். யுகல்லிபுஹா கமா யஷா, அவன் நாடிய பிரகாரம் அந்த உள்ளத்தை புரட்டுகிறான் என்றாங்க. அந்த ரப்பு பிரட்டிட்டாண்டா, முடிஞ்சு. யா அல்லாஹ், கொஞ்சம் படிச்ச உடனே பெருமை வந்துட்டு யா அல்லாஹ்
பெருமை என்ற பாவத்திலிருந்து என்னை பாதுகார். பணிவு என்ற நல்ல பண்பை கொண்டு என்னுடைய உள்ளத்தை அலங்கரித்து விடு. யா அல்லாஹ், ஏதாவது பொறாம வந்துடுது யா அல்லாஹ், அதை விட்டு என்னை பாதுகார். கொடுக்கப்படுகிற நலவுகளை திருப்தி அடைகின்ற அவருக்கு துஆ செய்கிற நல்ல உள்ளத்தை தந்துடுற. கேளுங்க, எதெல்லாம் மோசமான குணமோ அது நீங்கி போறதுக்கு அல்லாஹ்ட்ட கேளுங்க. எதுவெல்லாம் நல்ல குணங்கள் நல்ல பண்புகளோ அதை கொண்டு உள்ளம் அழகு பெற துஆ கேளுங்க. மன தூய்மை, இஹ்லாஸ். யா அல்லாஹ், இஹ்லாஸை தந்து விடு, மன தூய்மையை தந்துவிடு, உனக்காக நல்லதை செய்கிற பக்குவத்தை தந்துவிடு. உலகத்துக்காக, பட்டம் பதவிக்காக, புகழுக்காக, மக்கள் செல்வாக்குக்காக, பணத்துக்கு பின்னால் போகிற நோக்கத்துக்காக என்ற அந்த மோசமான குணத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் உள்ளத்தின் பாதுகாப்புக்காக, உள்ளத்தின் சுத்தத்துக்காக துஆ செய்வோமாக இருந்தால் இதுதான் எனக்கும் உங்களுக்கும் அவசியமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆ கேட்பாங்க, இதை பாடமாக்கிக்கங்க. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்துக்கு இறையச்சத்தை தந்துவிடு. வஸக்கிஹா, என்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்து. அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்த இருக்கிறாய். அந்த உள்ளத்தின் பொறுப்பாளர் நீயாக இருக்கிறாய். எனவே என்னுடைய உள்ளத்தை நீ பாதுகாத்து. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான் வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் வஜஅல்னா மினர் ராஷிதீன். நிறைய கேளுங்க. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான், இறைவா ஈமானை, இறை நம்பிக்கையை எங்களோட உள்ளத்துக்கு நேசத்துக்குரியதாக தந்துவிடு. வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா, அந்த நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்கிற நம்பிக்கையை எங்களோட உள்ளத்துக்கு நீ அழகுபடுத்தி தந்துவிடு. அல்லாஹும்ம ஹப்பிப் வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். இறை நிராகரிப்பு, பாவம் செய்தல், மாறு செய்தல் என்கிற இந்த மோசமான விடயங்களிலிருந்து நீ எங்களோட உள்ளத்தை பாதுகாத்துடு. வஜஅல்னா மினர் ராஷிதீன், நேர்வழி பெற்றவர்களில் எங்களையும் ஆக்கிவிடு என்று உள்ளத்தின் பாதுகாப்புக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் எனவே உங்களையும் சீர்திருத்த அல்லது சீரழித்துவிடும். எங்களுடைய நலனுக்காக, எங்களுடைய சீர்திருத்தத்துக்காக சீர் பெறுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ்விடத்தில் அதன் நல்லவர்களாக மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹ்.